உலகளாவிய பதற்றங்கள் இருந்த போதிலும் மலேசியாவின் எரிபொருள் விநியோகம் போதுமானதாகவே உள்ளது என்றும், மேலும் தற்போது பங்கீட்டு முறையோ அல்லது வாகன பயன்பாட்டு கட்டுப்பாடுகளோ தேவையில்லை என்றும் பிரதமர் டதஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் தெரிவித்துள்ளார். மேலும் சில அண்டை நாடுகளில் விநியோக நிலைமைகள் மோசமடைந்து வருவதால் எரிபொருள் நிலையங்கள் மூடப்பட்டதாக கூறப்படும் நிலையில் அந்நாடுகளுடன் ஒப்பிடுகையில் மலேசியாவின் நிலைமை நிலையானதாகவே உள்ளது என்று அவர் தெரிவித்தார். ஒப்பீட்டளவில் கட்டுப்படுத்தப்பட்ட பொருளாதார நிலையில் நாடு உள்ளது என்பதை தாம் வலியுறுத்துவதாகவும், ஒரு அண்டை நாட்டில் 400 பெட்ரோல் நிலையங்கள் மூடப்பட்டிருப்பது நமக்கு தெரியும் என்றும் அவர் சுட்டிக்காட்டினார். பிரதமரும் நிதி அமைச்சருமான அவர் எரிபொருள் விநியோகத்தை பொறுத்தவரை மலேசியா ஒரு வசதியான நிலையில் இருப்பதாக தெரிவித்தார். விநியோகம் இன்னும் போதுமானதாக இருக்கும் நாடுகளில் மலேசியாவும் ஒன்று. பங்கீடு செய்ய தேவையில்லை, வரிசைகள் தேவையில்லை, வாகன பயன்பாட்டை கட்டுப்படுத்தவும் தேவையில்லை என்று அன்வார் கூறினார். தற்போது உலக அளவில் நிலவும் பொருளாதார மற்றும் அரசியல் நிச்சயமற்ற சூழ்நிலையில் அரசியல் தலைவர்கள் அதிகார போட்டியில் ஈடுபடாமல் மக்களின் பிரச்சனைகளில் கவனம் செலுத்த வேண்டும் என்று பிரதமர் டதோஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் வலியுறுத்தியுள்ளார். நெகிரி செம்பிலான் மாநிலத்தில் ஏற்பட்ட அரசியல் குழப்பம் குறித்து கருத்து தெரிவித்த அவர், அதிகாரத்தை தீர்மானிப்பது தேர்தல் மூலமே நடைபெற வேண்டும் என்றும், அதற்கான சரியான நேரம் வரும்போது மக்கள் முடிவு செய்வார்கள் என்றும் அவர் கூறினார். மேலும் அரசியல் பிரச்சனைகள் பேச்சுவார்த்தை மற்றும் நல்லிணக்கத்தின் மூலமே தீர்க்கப்பட வேண்டும் என்றும் அவர் சுட்டிக்காட்டினார். அமீனுddin ஹாரூன் தலைமையில் நெகிரி செம்பிலான் அரசு பல சவால்களை எதிர்கொண்டாலும் அவர் காட்டிய உறுதியும் பொறுமையும் பாராட்டத்தக்கது என்று அன்வார் தெரிவித்தார். பினாங்கு ஜார்ஜ்டவுனில் உள்ள ஒரு பள்ளியின் வளாகத்தில் மேற்கொள்ளப்பட்ட சுகாதார ஆய்வில் எலியின் எச்சங்கள் கண்டறியப்பட்டதை அடுத்து அப்பள்ளியின் உணவகம் மூட உத்தரவிடப்பட்டுள்ளது. இந்த மூடல் உத்தரவு நேற்று நண்பகல் முதல் மே 27ஆம் தேதி வரை 14 நாட்களுக்கு அமலில் இருக்கும் என்று பினாங்கு கல்வி இயக்குனர் ஜியாவுதீன் மாட்ஷா தெரிவித்தார். உணவகத்தில் மேற்கொள்ளப்பட்ட விசாரணைகள் மற்றும் கண்காணிப்பின் போது பயன்படுத்தப்படாத குளிர்சாதன பெட்டிக்கு பின்னால் தரையில் எலியின் எச்சங்கள் இருப்பது கண்டறியப்பட்டது. 1983ஆம் ஆண்டு உணவு சட்டத்தின் பிரிவு 11 கீழ் சுகாதாரமற்ற உணவு வளாகத்திற்கான மூடல் உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதுவரை மாணவர்கள் அல்லது ஆசிரியர்களுக்கு உணவு நஞ்சானதாக எந்த சம்பவங்களும் பதிவாகவில்லை என்றும் அவர் கூறினார். இந்த மூடல் காலம் முழுவதும் மாணவர்களுக்கு உணவு வழங்க ஒரு விற்பனையாளரை பள்ளி ஏற்பாடு செய்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. பினாங்கு ஜார்ஜ்டவுன் பகுதியில் உள்ள ஜலால் மஸ்ஜித் நெகிரி அருகே உள்ள உடுயினி சுரங்கப்பாதையில் இன்று காலை நிகழ்ந்த சாலை விபத்தில் 3 வாகனங்கள் தீப்பற்றி எரிந்தன. இந்த விபத்தில் காங்கிரீட் தூண்கள் ஏற்றிச் சென்றதாக நம்பப்படும் ஒரு லாரி, தொழிலாளர் வேன் மற்றும் ஒரு கார் ஆகியவை சம்பந்தப்பட்டிருந்ததாக அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். விபத்துக்கு பிறகு வாகனங்களில் தீ பரவியதால் அப்பகுதியில் பரபரப்பு ஏற்பட்டது. அதிர்ஷ்டவசமாக இந்த விபத்தில் யாருக்கும் எந்தவித பாதிப்பும் ஏற்படவில்லை என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. உயிரிழப்பு அல்லது கடுமையான காயங்கள் எதுவும் பதிவாகவில்லை என்று கூறப்படுகிறது. இம்மாத தொடக்கத்தில் ஜலான் அம்பாங் சாலையில் நடந்த ஒரு விபத்தில் தம்பதியினரை கொலை செய்ததாக 24 வயது இளைஞர் ஒருவர் மீது இன்று இங்குள்ள நீதித்துறை நடுவர் நீதிமன்றத்தில் குற்றம் சாட்டப்பட்டது. மே 2ஆம் தேதி அதிகாலை சுமார் 5:30 மணி அளவில் அம்பாங் பாயிண்டை நோக்கி செல்லும் ஜலான் அம்பாங் சாலையில் 61 வயதான ஏ துரைசிங்கம் மற்றும் அவரது மனைவி 56 வயது ஏ மேனகா ஆகியோரை கொலை செய்ததாக டேனிஸ் ராமன் கமார் குமரேசன் மீது குற்றம் சாட்டப்பட்டுள்ளது. கொலை வழக்குகள் உயர்நீதிமன்றத்தின் அதிகார வரம்பிற்குள் வருவதால் நீதித்துறை நடுவர் நூருல் லிசா ஹசான் பஸ்ரி முன்னிலையில் எந்த ஒரு வாக்குமூலமும் பதிவு செய்யப்படவில்லை. குற்றம் நிரூபிக்கப்பட்டால் மரண தண்டனை அல்லது 30 முதல் 40 ஆண்டுகள் வரை சிறை தண்டனையும் குறைந்தது 12 பிறம்படிகளும் விதிக்கப்படலாம். பிரேத பரிசோதனை அறிக்கைகளை சமர்ப்பிப்பதற்காக ஆகஸ்ட் 17ஆம் தேதியை நீதிமன்றம் நிர்ணயித்துள்ளது. கோலாலம்பூரில் உள்ள மத்திய வங்கியின் ஆராய்ச்சி மையமான சஜானா கிஜாங்கின் 3வது மாடியில் இன்று காலை ஒரு சிறிய தீ விபத்து ஏற்பட்டது. தடையற்ற மின்சார விநியோக காப்பு மின்கல அறையில் காலை 7:32 மணிக்கு தீ விபத்து ஏற்பட்டதாக தங்களுக்கு தகவல் கிடைத்தது என்று கோலாலம்பூர் தீயணைப்பு மற்றும் மீட்புத்துறை தெரிவித்துள்ளது. 2 குழுக்கள் சம்பவ இடத்திற்கு அனுப்பப்பட்டு சில நிமிடங்களிலேயே தீ அணைக்கப்பட்டது. தீ விபத்துக்கான காரணம் குறித்து இன்னும் விசாரித்து வருவதாக அத்துறையின் செயல்பாட்டு கட்டளை அதிகாரி எஸ் திருகையா சாமிநாதன் ஒரு அறிக்கையில் தெரிவித்துள்ளார்.
பேருந்து நிறுத்தங்களை கட்டுவதற்கும் மேம்படுத்துவதற்கும் கோலாலம்பூர் நகராண்மை கழகமான DBKL-க்கு கூடுதலாக 15 லட்சம் ரிங்கிட் நிதி ஒதுக்கீட்டிற்கு போக்குவரத்து அமைச்சு ஒப்புதல் அளித்துள்ளது. கோலாலம்பூரில் பல இடங்களில் முறையான பேருந்து நிறுத்த வசதிகள் இல்லாதது குறித்த புகார்களை தொடர்ந்து இந்நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டதாக போக்குவரத்து அமைச்சர் அந்தோனிலோக் தெரிவித்தார். முறையான பேருந்து நிறுத்தங்கள், பிரத்யேக இடங்கள் அல்லது வழிகாட்டி பலகைகள் இல்லாததால் நகரவாசிகள் அடிக்கடி சாலையோரத்தில் காத்திருக்க வேண்டியுள்ளது போன்ற புகார்களை அடுத்து இதை சரி செய்ய விரும்புவதாக இன்று சிகாம்பூட் வடக்கு பேருந்து நிலைய திறப்பு விழாவில் அவர் தெரிவித்தார். ஒவ்வொரு பேருந்து நிறுத்தத்தையும் கட்டுவதற்கோ அல்லது மேம்படுத்துவதற்கோ 15,000 ரிங்கிட் முதல் 30,000 ரிங்கிட் வரை செலவாகும் என்றும் இந்த நிதி ஒதுக்கீடு 100 பேருந்து நிறுத்தங்களை உள்ளடக்கும் என்று எதிர்பார்க்கப்படுவதாகவும் அவர் கூறினார். புலாவ் பங்கோர் தீவுக்கு அருகே மூழ்கிய இந்தோனேசிய புலம்பெயர்ந்தோரை ஏற்றிச் சென்ற படகு விபத்தை அடுத்து மற்றொரு சடலம் நேற்று இரவு மீட்கப்பட்டது. இதனால் உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை 10ஆக உயர்ந்துள்ளது. படகு மூழ்கிய இடத்திலிருந்து வடகிழக்கே சுமார் 3.6 கடல் மைல் தொலைவில் நேற்று இரவு 7:40 மணி அளவில் மீனவர்களால் அந்நபரின் சடலம் கண்டெடுக்கப்பட்டதாக மலேசிய கடல்சார் அமலாக்க முகமை ஒரு அறிக்கையில் தெரிவித்துள்ளது. உயிரிழந்தவரை கண்டறிந்த உள்ளூர் மீன்பிடி படகிலிருந்து கடல்சார் காவல்படை கப்பலுக்கு சடலம் மாற்றப்பட்டு படகுத்துறைக்கு கொண்டு வரப்பட்டதாக அந்த அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. 5வது நாளாக தொடரும் இந்த தேடுதல் மற்றும் மீட்பு பணி இன்று காலை 7 மணிக்கு மீண்டும் தொடங்கியது. 37 இந்தோனேசிய புலம்பெயர்ந்தோரை ஏற்றிச் சென்றதாக நம்பப்படும் இந்த படகு புலாவ் பங்கோர் தீவிலிருந்து சுமார் 8.2 கடல் மைல் தொலைவில் மே 11ஆம் தேதி மூழ்கியது. இதுவரை 23 பேர் மீட்கப்பட்டுள்ளனர். ஓம்ஸ் அறவாரியத்தின் ஆதரவில் மலர் டிவி வழங்கும் திரையிசை கண்ட இலக்கியம் நயம்பட உரைப்போம் 2026. பேச்சுத்திறன் உள்ளவர்களா நீங்கள்? உங்களுக்காக காத்திருக்கிறது பரிசு மலை. எண்ணற்ற திரைப்பாடல்களில் பண்டைய இலக்கிய கருத்துகள் கையாளப்பட்டுள்ளன. கண்ணதாசன், வாலி, பட்டுக்கோட்டை, வைரமுத்து முதல் பலரும் பண்டைய இலக்கிய செயல்களை தங்கள் பாடல்களில் கையாண்டுள்ளனர். அப்படிப்பட்ட பாடல்களை அடையாளம் கண்டு 5 நிமிடங்களில் விளக்கி நயம்பட உரைத்து காணொலியாக்கி அனுப்புங்கள். 2 பிரிவுகளாக இப்போட்டி நடைபெறுகிறது. பிரிவு 1-இல் 18 முதல் 25 வயதினரும், பிரிவு 2-இல் 26 வயது முதல் அதற்கும் மேலானவர்கள் கலந்து கொள்ளலாம். பெறப்படும் காணொலிகளில் இருந்து 10 பேர் இறுதி சுற்றுக்கு தகுதி பெறுவர். முதல் பரிசு 5000 ரிங்கிட் தங்க பதக்கம், கோப்பையுடன் சான்றிதழ். 2ஆம் பரிசு 3000 ரிங்கிட் தங்க பதக்கம், கோப்பையுடன் சான்றிதழ். 3ஆம் பரிசு 2000 ரிங்கிட் தங்க பதக்கம், கோப்பையுடன் சான்றிதழ். மற்றும் 7 ஆறுதல் பரிசுகள் 500 ரிங்கிட் கோப்பையுடன் சான்றிதழ். மேலும் அதிரடி பரிசுகளும் காத்திருக்கின்றன. இறுதி சுற்று ஆகஸ்ட் 29ஆம் தேதி மிக பிரம்மாண்ட மேடையில் நடைபெறுகிறது. போட்டிக்கான மேல் விவரங்களையும் விதிமுறைகளையும் malartv.org எனும் அகப்பக்கத்தில் பெற்றுக் கொள்ளலாம். தொடர்புக்கு 0112244301 என்ற எண்களில் அழைக்கலாம். பங்கேற்பாளர்கள் உடனே பதிவு பாரத்தை பூர்த்தி செய்து போட்டியாளராகுங்கள். மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள தமிழ் மலர் இணையதளம், தமிழ் மலர் செயலி மற்றும் மலர் டிவி யூடியூப் சேனலை வலம் வாருங்கள். எங்களோடு இணைந்திருக்க மலர் டிவியை பதிவு செய்து கொள்ளுங்கள். உறவுகள் மகிழ்ந்திட விருப்பம் மற்றும் பகிர்வு சேவையை சொடுக்கிடுங்கள்.